Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா JEE 2020 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நேத்து வந்துருந்துச்சு. இதுக்கான எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு நடந்ததுங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து வச்சு பார்க்கன்ற பொழுது நிறைய பேருக்கு ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து அந்த ஸ்கோர் கார்டில் வந்து பர்சன்டைல் பேஸ்ட் வந்து ஸ்கோர் கார்டு வந்தது. இல்லை எப்படி சார் பர்சன்டைல் கால்குலேஷன்ஸ்லாம் போடுறாங்க, என்ன மாதிரி ரேங்கிங் வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸும் கேட்டதாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜேஇயில் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வெவ்வேறு ஸ்லாட்டில் நடந்ததுனால ஒவ்வொரு ஸ்லாட்லையும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். நம்பர் 1 அதை தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் கிடையாது. ஸ்லாட் மாற மாற கொஸ்டின் வந்து ஷஃப்லாய் மாறும். மேபி அவங்க லக்குப்படி ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் ஒரு சில பேப்பர் ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில பேப்பர் டஃப்பாக இருக்கலாம். இப்போ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 எழுதுறாங்கன்னா மூணுமே சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கலாம், அதில் 3மே ஒரு டஃப்பாக இருந்திருக்கலாம், இல்லை 3ல் ஏதாவது ஒன்று டஃப்பாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்லாட் ஆட்டோமேட்டிக்காக ஷஃப்ல் ஆகிருக்கும். அதன்படி வந்து ஸ்லாட் பேசிஸ் எடுத்துருப்பாங்க. இந்த பர்சன்டைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்லாட்ல 1000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா இந்த 1000 பேர்ல யார் வந்து டாப் மார்க் எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 300 மார்க் 100 அப்படின்னா ஒரு பையன் அந்த 1000 பேர் எழுதுற அந்த பேட்ச் இந்தியா ஃபுல்லா 1000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா அந்த 1000 பேர்ல இருக்கிற பேட்ச்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3த்துலயுமே 100 எடுத்துட்டார் அப்படின்னா அப்போ பர்சன்டைல் அப்படின்னு கால்குலேஷன் வரும்போது 100% ஃபர்ஸ்ட் பர்சன்டைல் அந்த கேண்டிடேட் எடுத்திருப்பார். அதுக்கு அடுத்தது மார்க் என்ன கம்மியாக வருது. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 70 எடுத்திருக்காருன்னு அசியூம் பண்ணிக்கலாம், 3 சேர்த்து. ரெண்டாவது உள்ளவங்க அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளவர், ரெண்டாவது உள்ளவர் பார்த்தா 90%. ஸோ அந்த மாதிரி அப்போ 80% அப்படிங்கிற அவங்களுக்கு எடுத்த மாதிரியான மார்க். ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க்குங்கிறது முழுசாக எடுத்ததுனால 100%ங்கிறது பர்சன்டைலாக வருது. இதுவே இன்னொரு பேட்ச் எடுத்துக்கலாம். அதே 1000 பேர் எழுதுறாங்க. இந்த 1000 பேர் எழுத வேண்டிய அந்த இடத்துல அந்த 1000 பேர்ல ஃபர்ஸ்ட் மாணவர், முதல் மாணவர்னு ஒருத்தர் வராருன்னா அவருடைய முதல் மார்க்கே 300க்கு 180ங்கிறது முதல் மார்க்கவே வந்திருக்கு. இப்போ முதல் டாப்பரா இருக்கிறவங்க 180 தான் அதிகபட்ச மார்க்கே எடுத்திருக்காரு. அப்படின்னா இந்த 150 அப்படிங்கிற மார்க் தான் பர்சன்டைலா மாறும் உங்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கே 150 அப்படின்னா அப்போ ஒரு 100 ஒரு 120 130 எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 97 98% அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ பர்சன்டைல் கால்குலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேட்ச்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ல ஹையஸ்ட் மார்க் என்ன எடுக்கிறாங்களோ அந்த ஹையஸ்ட் மார்க் 100க்கு 100 இருக்கலாம், இல்லை 100க்கு 80 இருக்கலாம், 100க்கு 50 கூட இருக்கலாம். அப்போ அந்த மினிமம் மார்க் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் யார் எடுக்கிறாங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் பர்சன்டைலா எடுத்துப்பாங்க. அதுக்கு இருக்கிற லோயஸ்ட் மார்க் பர்சன்டைலா மாறும். ஸோ இதுதான் பர்சன்டைல் கால்குலேஷனுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் மேக்ஸுக்குன்னு ஒரு பர்சன்டைல் இருக்கும், பிசிக்ஸுக்கு ஒரு பர்சன்டைல் இருக்கும், கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு பர்சன்டைல் இருக்கணும். அந்த பேட்ச்ல இது மூணுத்துடைய குமுலேட்டிவ் பேசிஸ்ல வந்து ஓவரால் பர்சன்டைல் அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது பேட்ச் மாறும். இப்போ எல்லா பேட்சும் ஒட்டு மொத்தமா எடுத்ததுக்கு அப்புறம் ஹோல் பேட்சஸ் வந்து 4 இப்போ 1ஆம் 6ஆம் வரைக்கும் நடந்ததுன்னா எத்தனை பேட்ச் பண்ணுவாங்களோ எல்லா பேட்சையும் எடுத்து குமுலேட்டிவா அதுல யார் டாப் வந்திருப்பாங்களோ அவங்கள ரேங்கிங் நம்பர் 1ல போடுவாங்க. அப்புறம் ரேங்கிங் நம்பர் 2, ரேங்கிங் நம்பர் 3 இப்படி ரேங்கிங் போட்டு வருவாங்க. இந்த ரேங்கிங் போடும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரே மாதிரியான மார்க் வந்து நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவருடைய மேக்ஸ் மார்க்கும் அவருடைய மேக்ஸ் மார்க்கை எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. 2 பேருக்கு ஒரே மார்க் வர பட்சத்தில் அப்போ மேக்ஸ்ல யார் அதிகம் எடுத்திருக்காங்களோ அவங்க ரேங்கிங் ஃபர்ஸ்ட் முன்னாடி மூவ் ஆயிடுவாங்க. மேக்ஸ்ல கம்மியாக இருக்கிறவங்க செகண்ட் ரேங்கிங் வந்துடுவாங்க. சரி, ஓகே, மேக்ஸ் மார்க்கும் ஒரே மாதிரி வந்துருச்சு. அடுத்து பிசிக்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணுவாங்க. பிசிக்ஸ்ல அந்த மாதிரி முன்னாடி மார்க் வாங்க முன்னாடி ரேங்க், அடுத்தது பின்னாடி வந்துடும். இல்லை பிசிக்ஸும் ஒரே மாதிரி வந்துருச்சு. அடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரிலையும் ஒரே மாதிரி வந்துருச்சு. அடுத்து அவங்க டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வேற மாதிரியான ஆங்கிள் இன்னொரு ஏதாவது ப்ரிடிக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரேங்கிங் அப்படிங்கிற அலாட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து 3த்துலையுமே ஒரே மாதிரி மார்க் வந்ததான ஹிஸ்ட்ரிஸ் கிடையாது. அதே மாதிரி டேட்டா பர்த் அந்த ஹிஸ்ட்ரிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த 4th பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போக வேண்டிய கட்டாயம் இருக்காது. இந்த பேசிஸ் தான் ரேங்கிங் போடுறாங்க. அப்போ ரேங்கிங் 1 2 3 4 5 அப்படிங்கிற ரேங்கிங் பேஸ் பண்ணி உங்கள் ரேங்கிங்கில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மிகப்பெரிய ஆர்ட்டுங்க. ஸோ என்ன காலேஜ், எந்தெந்த காலேஜ் நல்ல காலேஜுங்கிறது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போங்க. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க திருச்சி என்ஐடி பொறுத்தவரை என்ன சார், திருச்சி என்ஐடி பொறுத்து போனவங்க 94% அப்படிங்கிறவங்க திருச்சி என்ஐடியில் வந்து உள்ள என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இதில் டாப் லெவல் ரேங்கிங் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ்டுக்கு வந்து அவங்க வந்து ஓகே, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் JEE எக்ஸாமினேஷன்ஸ் எழுத வேண்டியவங்க எழுதி IIT-குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம்.
விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.